இப்போல்லாம் என்னன்னே தெரியலங்க. எங்கள் அத்தை வந்து தூத்துக்குடிக்கு அடிக்கடி வராங்க. 10 நாள் 20 நாள் அந்த மாதிரி வந்து போயிட்டு போகிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதனாலே என்னவோ தெரியல, என் பசங்களுக்கும் அவங்களுக்கும் பாண்டிங் ரொம்பவே சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு. இவங்களும் பாசமாக இருக்காங்க, அவங்க மேலே அத்தை ரொம்ப பாசமாக இருக்காங்க பேர பிள்ளைங்க மேலே. ஸோ ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அத்தையை ஊருக்கு கூட்டிகிட்டு தாங்க கிளம்பிட்டுருக்கோம். காலையிலே கிளம்பிட்டோமா, ஸோ சாப்பிடாமே போயிட்டோம். போகும்போதே பார்த்தீங்கன்னா வினோச்சனுக்கு ஒரே வாமிட்டிங், வயிறு காலியாக இருந்ததுனால ஒரே வாந்தி எடுத்துகிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்ற ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு, இந்த ஹோட்டல் வந்து தருவை குளத்தில் இருக்குது. நாங்கள் எப்போவுமே அங்கே சாப்பிட்டுட்டு தான் போவோம். ஸோ சாப்பிட்டுட்டு அங்கேருந்து சாயல்குடி கிளம்பிட்டோம். சாயல்குடி போனதும் அத்தைக்கு கொஞ்சம் காய்கறிகள் பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பழம் வாங்கினாங்க, நான் வந்து காய்கறி வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பலாப்பழம் இருந்துச்சு, பலாப்பழம் வாங்கினோம். 50 ரூபா, 1/4 கிலோ 50 ரூபான்னு வாங்கினேங்க. நான் காசு கொடுத்து பலாப்பழம் வாங்கி சாப்பிட்டாலே மரத்தில் காய்ச்சி வேஸ்ட்டாக வீணாக ஆகுது அங்கே. ஸோ இங்கே நான் காசு கொடுத்து வாங்கிட்டுருக்கேன். இது தாங்க உப்பளம். உப்பளம் மீன்ஸ் உப்பு வருது இல்லைங்களா, ஸோ இங்கே தான் உற்பத்தி பண்ணுவாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.